கிளியாக வந்த அம்மன். ரொம்ப காலத்துக்கு முன்னால குற்றாலத்துல ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல நந்தி தேவின்னு ஒரு அம்மன் கோயில் இருந்தது. அந்த அம்மன் மேல ரொம்ப பக்தியோட இருந்த ஒரு விவசாயி மனைவியும். அவங்களுக்கு அப்பா அம்மா மாமனார் மாமனார் யாரும் கிடையாது, குழந்தையும் கிடையாது. அந்த அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமயமும் தனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு அந்த நந்தி தேவி கும்பிட்டுட்டு தான் வேலை பார்ப்பா. படுக்கும்போது தூங்கும், எப்போ பார்த்தாலும் அந்த அம்மனை கும்பிட்டுட்டே இருப்பா. ஒரு நாள் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா அவளுக்கு புருஷனோட வயலில் போய் களை எடுக்கிறது, நடவு நடுறது எல்லா வேலையும் செய்வா. ஒரு நாள் கழிச்சா குழந்தை உண்டாயிட்டா. குழந்தை உண்டானா ரெண்டு பேருமே வயலில் பாடுபடுவாங்க. ஒரு நாள் என்ன பண்ண ரொம்ப நாள் நெருங்கினா கூட அவள் தன்னுடைய புருஷனை தனியாக செய்கிறாருன்னு போய் வேலை செய்யும்போது புருஷனுக்கு திடீர்னு வெளியூர் போக வேண்டிய வேலை வந்துச்சு. அதனால என்ன பண்ணா அந்த வெளியூர் போயிடுமா. இவா சரி வீட்டில் நம்ம நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு வயலில் போய் வயலில் களை எடுத்துக்கிட்டு இருப்பாள். அந்த உடனே திடீர்னு அவளுக்கு ஒரு வயிற்று தாங்க முடியாமல் அப்படியே துடிச்சு போவாள். அப்போ என்ன சொல்லுவா, அவங்க அம்மா நங்கை தேவி சொல்லி அம்மனை கும்பிடுவா. சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துருவா. இவன் அம்மா நந்தி அம்மான்னு கும்பிட்ட சத்தம் அந்த குற்றாலம் கோயிலில் இருக்க அம்மனுக்கு காலில் விழுந்து அவள் உடனே என்ன பண்ணுவா, கிளி ரூபம் எடுத்துருந்து அவளுக்கு பெண்ணா மாறி பிரசவம் பார்த்து அவளை வீட்டில் விட்டுட்டு வருவா. வந்தா அங்க அவளை குற்றாலம் என்ன பண்ணாரு, கோச்சுக்கிடுவாரு. எப்படி எல்லா ஆம்பளையும் கோவரும்ல, எப்படி நீ விட்டுட்டு சொல்லாம போனேன் அப்படிங்கிற மாதிரி, எப்படி நீ ஏன்ட்ட சொல்லாம என்னுடைய அனுமதி இல்லாம நீ வெளியே போனேன் அப்படின்னா அந்த நந்தைக்கு கோச்சுக்கிட்டாரு. ஆனா அம்மா சொல்லுவாங்க, நான் ஆபத்துக்கு உதவதான் போனேன், அவ என்னுடைய பக்தி அவா, அதுலயும் அவ அம்மான்னு என்னை கூப்பிட்டனால என்னால அவளுடைய துன்ப குரலை கேட்க முடியல, அதனால உதவ போனேன்னு சொன்னேன். இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம போன தப்பு தான், அதனால நீ என்னுடைய கோயிலுக்குள்ள நுழையாத, இருந்தாலும் மேற்கு புறமாங்கிற இடத்துல நீ இருந்துக்கோ, ஒன்ன வராங்களா அங்க கும்பிடட்டும் அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்பவும் அந்த குற்றாலநகர்ல மேற்கு பக்கத்துல அந்த நந்தாதேவிக்கு சிலை இருக்கு. அங்க போய் அம்மனை கும்பிட்டு தான் உள்ள போவாங்க எல்லாரும். அதுதான் அம்மன் கிளியாக வந்த கதை.